அவதூறாக பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பத்தூரை சேர்ந்த சத்யசீலன் என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமுல்ராஜ் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் பரப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சத்யசீலன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சக வழக்கறிஞர்கள் பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தி காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏரிக்காடு பகுதியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் அஞ்சட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பஞ்சாயத்து தலைவரையும் முற்றுகையிட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னையை அடுத்த மாங்காட்டில் வரி பாக்கி செலுத்தாத 2 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 2 கடைகள் நீண்ட காலமாக வரி பாக்கி செலுத்தாமல் இருந்து வந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி அதிகாரி தலைமையிலான ஊழியர்கள் 2 கடைகளையும் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் ஒவ்வொரு வார்டில் வரி வசூல் மையம் அமைத்து வீடுகளுக்கே சென்று வரிகளை வசூல் செய்யும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா அலுவலகத்தில் நில நிர்வாக ஆணையர் நாகராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம் உள்ளிட்ட அனைத்து விதமான சான்றிதழ்கள், நிலுவையில் உள்ள கோப்புகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் ஏர்ப்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் பூம்பும் மாட்டுக்கார வகுப்பை சார்ந்த 17 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 3 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்கினார். முன்னதாக தாலுகா அலுவலக வளாகத்தில் மரக்கன்றையும் அவர் நட்டு வைத்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி, வருவாய் கோட்டாட்சியர் மந்தாகினி, வட்டாட்சியர் சர்க்கரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை அருகே அனுமதியின்றி மண் திருடிய 3 லாரிகளை வட்டாட்சியர் பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் மற்றும் வருவாய்த்துறையினர் பல்லூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் அரசு அனுமதியின்றி மண் எடுத்த 3 லாரிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 3 லாரிகளை நிமிலி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐராவதி அம்பிகா சமேத ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சேகுன்றம் கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஐராவதி அம்பிகா சமேத ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு தண்ணீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.